ஹாய் டார்லிங்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கியிருந்தோம். ஒரு 1/2 kg ரசம் வச்சுட்டு மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்றதுனால மட்டனை வாங்கி வாஷ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். க்ளீனாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம சைடு வாஷ் பண்ணிக்கணும்ல, அதனால் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டாச்சு. குக்கரில் போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1 teaspoon, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 teaspoon, தென் சில்லி பவுடர் அது கொஞ்சம், அதுவும் ஒரு 1 teaspoon. உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. நான் ஒரு 8 விசில் விடுவேன். 8 விசில் விட்டால் மட்டன் பஞ்சு பஞ்சாக போயிடும்னா யோசிக்கக்கூடாது. அப்புறம் இது மசாலாக்காக 1 tablespoon மிளகு, 1 tablespoon சீரகம், 1 tablespoon சோம்பு. வானலில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்குவோம். வறுக்கிறதுக்கு ஸ்பூனாக காணாமே. ஓகே வறுத்து வச்சாச்சு. மிக்சிக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கும். ஃபைனாக அரைச்சா நல்லாயிருக்கும், நறுன்னு இருக்கும். தென் கிரேவிக்கு 2 கரண்டி குழிக்கரண்டி எண்ணெய், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சமாக சோம்பு. அது பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். டக்குன்னு அதை வதக்கிட்டு வதக்கும். ஓகே, மட்டன் வெந்துடுச்சு. அது தனியாக வச்சுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் போட்டு வதக்கிடுவோம். கிளறி விட்டுட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துப்போம். ஓகே, அடி பிடிக்குது பார்த்தீங்களா? ஓகே, அடி பிடிச்சது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கிளறி எடுத்துட்டு இப்போ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே இப்போவே தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணணுமோ பண்ணிக்க வேண்டியதுதான். டர்மரிக் 1/2 teaspoon, 1 teaspoon கரம் மசாலா, இது குழம்பு மிளகாய்த்தூள் 1 tablespoon போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், அது 1 teaspoon தான். நம்ம ஆல்ரெடி குக்கரில் வைக்கிறதுக்கு வேறு போட்டிருக்கோம். இது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் எனக்காக எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஓகே, இதை போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருங்க ஃப்ளேம். அடுத்து வேக வச்ச மட்டனை ஊற்றிடலாம். இதில் தண்ணியோடவே, ஏன் தண்ணியோடு ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கிளறி விட்டுருங்க. அந்த மசாலாவோட அந்த மட்டன் ஃபுல்லாக கிளறிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு 1 tablespoon. நான் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட மாட்டேன் எப்போதுமே, அதனால் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொதிக்க விடுவோம். கலந்துட்டு டன். நல்லா கொதி வந்து வாசமாக இருந்துச்சு. இப்போ கிளறிட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விடுவோம். நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி ஊற்றலாம். அது மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும்தான். இது அந்த வறுத்ததை அரைச்சி வச்சாச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இன்னும் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கணும். மட்டன் ஆல்ரெடி வெந்தாச்சு இல்லை, அதனால் இது எதுக்குன்னா ஒரே கடாயில் சிக்கன்ற பாருங்க, மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் வறுவல். ஓகேவா, அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த குழம்பு மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். அதனால தான் அப்படியே ஃபுல்லாகவே அதனோட சூப் ஃபுல்லாக அதில் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்காக குழம்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகு, சீரகம், சோம்பு, அதை போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ இதை அரைச்சி போட்டிருக்கலாம், இதனோட ஃப்ளேவர் இறங்கணுன்றதுக்காக மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ். ஓகேவா, அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டு ஒரு கிளறிட்டு வச்சோன்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு குழம்பும் ஆச்சு, ஃப்ரைக்கு ஃப்ரையும் ஆச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த மட்டன் குழம்பு எடுத்து வச்சோம்ல, தண்ணி குழம்பு, அதில் வந்து கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு. தென் சாப்பிட வேண்டியது தான். ரைஸ், ஒயிட் ரைஸ், மட்டன் தண்ணி குழம்பு. இல்லை, உங்களுக்கு பீசஸ் வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் பீசஸ் அவ்வளோவா எடுக்கலை, அந்த கொழுப்பு மட்டும் இருந்ததில்ல, அது மட்டும் எடுத்து போட்டேன். ஓகே, தண்ணி குழம்பு ப்ளஸ் மட்டன் பெப்பர் ஃப்ரை, அவ்வளவுதான். சோறுனா சொர்க்கங்க. பார்த்தீங்களா, மட்டன் அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதனால தான் 8 விசில் விட்டேன். அதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.